ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹாமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரேஷன் பருப்பில் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ரேஷன் பருப்பு எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன், 4 பல் பூண்டு, 2 தக்காளி பெரிய சைஸில் போட்டுக்கிறேன், அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேங்க. அதோடு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் சக்தி சாம்பார் பொடியை நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோம்னா அதுக்கப்புறம் கடைஞ்சி தாளிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கினதும் எடுத்து பார்த்தோம்னா பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ லைட்டாக கடைஞ்சி கரண்டியிலே கடைஞ்சிடலாம். நீங்கள் மற்ற வச்சு கடையிறதுனால கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு குழம்பு. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி இப்போ வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதிக்க விட்டுட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரு பக்கம் அது கொதிச்சிட்ருக்கட்டும். சாம்பார் லைட்டாக கொதித்தா போதுங்க. இப்போ ஒரு கரண்டியில் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம். அதோட கடுகு 2, ஒரு காஞ்ச மிளகா 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்து அதில் ஊற்றிக்கலாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக மல்லி இலையை நம்ம போட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரேஷன் பருப்புலேயே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பாருக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு லைக் பட்டன் மட்டும் அழுத்திக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.